எனக்கு ஹேர் ஃபால்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. காலைல எந்திரிச்சோடனே இந்த மரத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஒரு 2 கொத்து 3 கொத்து சாப்பிட்டேன், சுத்தமா முடி கொட்டாது நின்றுடுச்சுங்க. பிரியா அவர்களின் கூந்தல் பாத்தீங்களா? நாட்டு வல்லாரிங்க, இது துவையல் செஞ்சு சாப்பிடலாங்க. இது வந்து நாட்டு கரிசலாங்கண்ணி. இது நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில்ல யூஸ் பண்ணுவோங்க. மெயினா நேட்டிவ் வெரைட்டியா பார்த்து நாங்க ஒன்னு மெயின்டைன் பண்ணுவோங்க. வருஷம் ஃபுல்லா காய் கொடுத்துட்டே இருக்கோங்க. நமக்கு இங்க சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. பாதி தான் நாங்க சாப்பிடுறதுங்க. காலையில வந்தீங்கன்னா கிளி, குருவி, காக்கா எல்லாமே பாக்கலாங்க. பூல எல்லாம் நிறைய ஹனிபீஸ் இருக்குங்க. அந்த சவுண்டு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆக்சுவலி மண்ணுள்ளி பாம்பு முதல் கொண்டு இங்க இருக்குங்க. லாஸ்ட் வீக் வந்து உடும்பு வந்ததுங்க. ஆக்சுவலா பேபிஸை தான் இங்க தோப்புல அடிக்கடி நான் பாப்பேங்க. அதோட அம்மாவே பாப்பேன்னு நான் நினைச்சு பாக்கலைங்க. ரொம்ப ஆமாங்க, எனக்கு அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க. அவங்களெல்லாம் அன்னைக்கு பாத்துட்டேன்னா. எனக்கு லெமன் இருக்குங்க. நம்மளுக்கு லெமன் ஒரு 10 மரம் கிட்ட இருக்குங்க. நம்ம வந்து ஆக்சுவலா வீட்டுக்கு தான் ஊறுகாய் பண்ணி போட்டோங்க. அதுல இருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு நம்ம இப்ப லெமன் பிக்கிள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கோங்க. இங்க பீட்ரூட்டுங்க, முள்ளங்கி, கேரட்டு, காலிஃபிளவருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் புதினா. இது முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கு ஃபுல்லாவே. மரத்திலேயே கோவ செடியும் நம்ம படர விட்டாச்சுங்க. கருவேப்பில் வந்து பூ வச்சிருக்குங்க. இது அப்படியே பழமா வருங்க. இந்த பழத்தை வந்து நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்ப ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம். இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நாமக்கலுக்கு தான் வந்திருக்கேன். நாமக்கல்ல வந்து எத்தனையோ விஷயம் ஃபேமஸாக இருந்தாலும் ஐ திங்க் ஆஃப் லேட்டா எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் ஐ திங்க் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அது ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ரொம்ப அழகா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நாமக்கல்ல பிரியா சிவபிரகாசம். அவங்கள சந்திக்கிறதுக்காக அவங்க தோட்டத்து உள்ள வாங்க, காலையில அவங்க வீட்டுல வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தயவுசெய்து கொஞ்சம் வாங்க பிரியா ப்ளீஸ், எனக்காக உங்களுக்கு பாக்கிறதுக்காக நான் கடல் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கடத்தி கொண்டு வந்து தோட்டத்துல நிக்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க வந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. நீங்க எல்லாம் அதுவும் ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாரும் மக்கள் இப்போ வந்து ரொம்ப ஆதரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குங்க. இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தோட்டத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டிட்டு போகும்போது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு எனக்கு கொடுத்துடணும். கண்டிப்பாங்க. ஐயோ, ஒரு கூட இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் போல இருக்கு. ஆக்சுவலா 15 இயர்ஸா இருக்குங்க இந்த மரம். 15 இயர்ஸ்? ஆமா, வருஷம் ஃபுல்லா காய் கொடுத்துட்டே இருக்கோங்க நமக்கு. இப்போ இவ்ளோ விஷயம் இருக்குல்ல, யாரா ஒருத்தர் ஒன்னொன்னு மெயின்டைன் பண்ணணும் போல இருக்கு. எல்லாருக்குமே வேலை இருக்குங்க. இப்போ அத்தையில இருந்து, மாமால இருந்து, ஹஸ்பண்ட்ல இருந்து, நான்ல இருந்து இங்க. ஆமாங்க, அக்ரி ஃபேமிலி பிசினஸ் தாங்க. ஆமாங்க, ஒன்னொன்னும் நான் எனக்கு ஆக்சுவலா நான் இங்க ஃபார்ம்ல எல்லாம் மெயின்டைன் பண்ணுவேங்க எல்லாம். அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுல ஃபுல்லா எனக்கு டைம் இழுத்துருங்க. பிளஸ் நான் அவேர்னஸ்க்காக வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேங்க. அதுல எனக்கு டைம் போகுங்க. அப்புறம் அத்தை வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் மெயின்டைன் பண்ணுவாங்க. போய் இது எடுத்துடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது பழமாயிட்ட பிறகு எடுத்துடணும் அப்படின்பாங்களே, அது எப்படி? ஆக்சுவலா அதுதாங்க. இங்க சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. 6-7 இருக்குங்க. அத்தை வந்து இங்க கல்யாணம் ஆகி வந்தப்பவே இந்த செடியெல்லாம் வச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மரம் எல்லாம் ஆக்சுவலா இன்னும் பெருசா இருக்குங்க. பாதி தான் நாங்க சாப்பிடுறதுங்க. காலையில வந்தீங்கன்னா கிளி, குருவி, காக்கா எல்லாமே பாக்கலாங்க. பூல எல்லாம் நிறைய ஹனிபீஸ் இருக்குங்க. அந்த சவுண்டு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆக்சுவலா காலையில கேக்குறதுக்கு ஆக்சுவலா இங்க காலையில ஹெல்ப்புக்கு வர பொண்ணுங்க எல்லாம் கேட்பாங்க, ஏக்கா பாதி எல்லாம் சப்போட்டா கீழே கிடக்குது, நீங்க பொறிக்க மாட்டீங்களாக்கா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இது ஏதோ ஒரு பூ இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னது? அது கருவேப்பில் வந்து பூ வச்சிருக்குங்க. ஓகே, பூவுங்க. ஸ்மெல் பண்ணலாமா? பண்ணலாங்க. இது அப்படியே பழமா வருங்க. பழமா வரும்? பழமா வருங்க. இந்த பழத்தை வந்து நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்ப ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம். கூட கொடுத்து அனுப்புங்க. ஸ்கின்னு எனக்கு டக்குன்னு ஓகே ஆயிடுச்சு. நான் எனக்கே ஆக்சுவலாங்க அந்த ஒரு டைம் ஃபீவர் வந்ததுங்க. அப்போ எனக்கு ஹேர் ஃபால்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. நான் ரெகுலரா காலைல எந்திரிச்சோடனே இந்த மரத்துக்கிட்ட தான் வருவேங்க. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 கொத்து 3 கொத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கை 2 கை ஆச்சுங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸ் தாங்க சுத்தமா முடி கொட்டாது நின்றுடுச்சுங்க. இது ஒரு பெஸ்ட் ரெமெடினா கருவேப்பிலைங்க.